வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 6வது காணொளி, சிந்தனையோர் வழிவாழ்வு. இதற்கான மகரிஷியின் கவி: வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும், உலகில் ஆயுள் மட்டும். வாழ்ந்தவர்கள் அனுபவங்கள் தொடர்ந்து பற்றி. இந்த உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த உலகத்துல இப்படிலாம் நம்ம வாழணும்னு நினைச்சு நம்ம பிறக்கல. ஆனா ஏதோ பிறந்துட்டோம், பிறந்ததுனால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல நம்ம இப்படிலாம் வாழணும்னு சொல்லி நம்ம முன்னோர்களும் பெரியவங்களும் நிறைய நூல்களை எழுதி வச்சிருக்காங்க, நிறைய வரைமுறைகளை வகுத்து வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து இந்த தற்கால சூழ்நிலைக்கு இதெல்லாம் எவ்வாறு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்றத யோசிச்சாங்கன்னா அவங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். சரி, நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக மற்றவங்களுக்கு துன்பம் அளிக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம், நம்மளும் சந்தோஷமா வச்சுக்கலாம். அப்ப சிந்தனையோர் வழிவாழ்வு அப்படின்னா, சிந்தனை செய்தார்கள் இல்லையா நம்ம நாட்டு மகான்கள் எல்லாம் சிந்தனை செய்து, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு நூல்கள் இருக்கு, சித்தர்கள் பாடல்களே அவ்வளவு இருக்கு. அது எல்லாம் நம்ம படிச்சு பாக்குறதுக்கே நம்மளுடைய ஆயுள் காலமே பத்தாது. அதுக்காகதான் பல நூல்கள் இருந்தாலும் எதையாவது ஒரு நூலாவது நம்ம வாழ்க்கையில படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, குறைந்தபட்சம் திருக்குறளையாவது படித்து அதன் வழி நம்ம வாழலாம். அப்படி இல்லைன்னா எந்த நூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அது உங்களுடைய மதம் சார்ந்த நூலாக இருக்கலாம், இல்லைன்னா பொதுவான நூலாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிந்தனையாளருடைய நூல்களை, சிந்தனைகளை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து நம்ம வாழ்க்கையில இதை எவ்வாறு பயன்படுத்தலாம், எவ்வாறு பயன்படுத்தி நாமும் சந்தோஷமா எப்படி இருக்கலாம், மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் நம்ம யோசிச்சாலே போதும். நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு துன்பத்துக்கெல்லாம் நம்ம பிறரையே காரணமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய வினை பயனே, நம்முடைய முன் செய்த வினையின் பயனாக இப்பொழுது நம்மளுக்கு துன்பம் வருகிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு துன்பமே இருக்காதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த சிந்தனை ஏற்கனவே சிந்தனை செய்து கர்மா தியரிலாம் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. அதை நம்ம படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ இதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த நூல்கள்ல இருக்கு, திருக்குறள்லயும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சு பார்த்து அது வழியா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை எளிமையானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும். நாமும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்ற அனைவரும் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்த காணொளியில் வேதாத்திரி சிந்தனையின் அடுத்த பகுதியை பார்க்கலாம். நன்றி. வாழ்க.